வெல்கம் டு அல்ட்ராமை. நம்ம கிளாஸ் ரூமில் டெய்லி யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் சென்டென்சஸை அதோட தமிழ் மீனிங்கோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு சிட் டவுன், சிட் டவுன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எல்லோரும் கிளாஸில் கத்திகிட்டே இருக்காங்க, அப்போ வந்துட்டு அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு கீப் குவைட், கீப் குவைட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ கிளாஸில் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறப்ப இன்றைக்கி யார் யார் வரலை அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு ஹூ இஸ் ஆப்சன்ட் டுடே, ஹூ இஸ் ஆப்சன்ட் டுடே அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ சப்போஸ் யாராச்சும் வரல அப்படின்னா அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிப்போம்ல, அவனுக்கு என்னாச்சு, ஏன் இன்னைக்கு ஸ்கூல் வரல, அந்த மாதிரிலாம். இந்த அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் ஹேப்பன் டு ஹிம், வாட் ஹேப்பன் டு ஹிம்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ யாராச்சும் நேற்று வராதவங்க இன்றைக்கி வந்திருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்கள்ட்ட கேட்போம்ல, நீ ஏன் நேற்று வரல அப்படின்னு. இந்த நீ ஏன் நேற்று வரலை அப்படிங்கிறதுக்கு why were you absent yesterday, why were you absent yesterdayன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ யாராவது உள்ளே வரத்துக்கு நான் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு மே ஐ கமின், மே ஐ கமின் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம்ல, உள்ளே வா அப்படின்னு சொல்கிறதுக்கு எஸ் கமின், எஸ் கமின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ யாராச்சும் லேட்டாக வராங்க அப்படின்னா நீ ஏன் இன்னைக்கு லேட்டு, ஏன் லேட்டாக வந்திருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஒய் ஆர் யூ லேட், ஒய் ஆர் யூ லேட்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், சரி இனிமேல் லேட்டாக வராத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் பி லேட், டோன்ட் பி லேட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறப்ப பாடத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட்ஸ் பிகின் அவர் லெசன் நவ், லெட்ஸ் பிகின் அவர் லெசன் நவ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுத்துருந்துருக்கோம் அப்படின்னா எல்லோரும் வீட்டு பாடம் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹாவ் யூ ஆல் ஃபினிஷ்ட் யுவர் ஹோம்ஒர்க், ஹாவ் யூ ஆல் ஃபினிஷ்ட் யுவர் ஹோம்ஒர்க்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஏதாவது டெஸ்ட் நோட்டையோ இல்லை ஹோம்ஒர்க் பண்ண நோட்டையோ எடுத்துகிட்டு வந்து வைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சப்மிட் யுவர் நோட் புக், சப்மிட் யுவர் நோட் புக்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ யாராச்சும் ஹோம்ஒர்க் எழுதலை அப்படின்னா உன் ஹோம்ஒர்க் எங்கே அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுக்கு வேர் இஸ் யுவர் ஹோம்ஒர்க், வேர் இஸ் யுவர் ஹோம்ஒர்க்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஏதாவது சொல்லி கொடுத்துட்ருக்கிறப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது டவுட் வருது அப்படின்னா சரி உன் நோட்டை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த உன் நோட்டை எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறதுக்கு பிரிங் யுவர் நோட் புக், பிரிங் யுவர் நோட் புக்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ போர்டில் உள்ளதை அழி அப்படின்னு சொல்கிறதுக்கு ரப் த போர்ட் ஆர் க்ளீன் த போர்ட், ரப் த போர்ட் ஆர் க்ளீன் த போர்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ புக்கை தர அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓப்பன் யுவர் புக், ஓப்பன் யுவர் புக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ புக்கில் ஏதாவது ஒரு பக்கத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓப்பன் யுவர் புக் அட் பேஜ் அப்படின்னு சொல்லி பேஜ் நம்பரை சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ புக்கில் 20வது பக்கத்தை எடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓப்பன் யுவர் புக் அட் பேஜ் 20, ஓப்பன் யுவர் புக் அட் பேஜ் 20ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எல்லோரும் போர்டை பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு லுக் அட் த போர்டு, லுக் அட் த போர்டு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஏதாவது சொல்லி கொடுத்துட்ருக்கிறப்ப நான் சொல்ல சொல்ல திரும்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரிப்பீட் ஆஃப்டர் மீ, ரிப்பீட் ஆஃப்டர் மீன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு போர்டு கிட்ட வா அப்படின்னு சொல்கிறதுக்கு கம் டு த போர்டு, கம் டு த போர்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி
போர்டில் எழுது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரைட் ஆன் த போர்டு. ரைட் ஆன் த போர்டு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஸ்டூடெண்ட்ஸை போய்ட்டு அவங்க இடத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறதுக்கு கோ டு யுவர் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பேக் டு யுவர் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். கோ டு யுவர் பிளேஸ் ஆர் பேக் டு யுவர் பிளேஸ். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஏதாச்சும் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறப்ப ஏதாவது ஒரு முக்கியமான டாபிக் பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப சொல்லுவோம்ல, இதை குறித்து வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்லாம். இல்லை, குறித்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரைட் இட் டவுன் ஆர் டேக் இட் டவுன் அப்படின்னு சொல்லலாம். ரைட் இட் டவுன் ஆர் டேக் இட் டவுன். நெக்ஸ்ட் ஒன், இப்போ போர்டில் ஏதாவது எழுதி போட்டிருக்கிறப்ப எல்லோரும் பார்த்து எழுதிட்டிங்களா, எல்லோரும் காப்பி பண்ணியாச்சா அப்படின்லாம் கேட்போம் இல்லையா. இந்த எல்லோரும் பார்த்து எழுதிட்டிங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹேஸ் எவ்ரி ஒன் காப்பீட், ஹேஸ் எவ்ரி ஒன் காப்பீட் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ போர்டில் எழுதியிருக்கிறதுல நான் இந்த பக்கம் அழிச்சிக்கவா, எல்லோரும் எழுதிட்டிங்களா அப்படின்லாம் கேட்போம் இல்லையா. இந்த நான் இந்த பக்கம் அழிக்கவா அப்படிங்கிறதுக்கு shall I rub this side, shall I rub this sideன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆன்சர் த கொஸ்டின், ஆன்சர் த கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ எல்லாரையும் கையை தூக்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ், ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கையை கீழே போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு புட் யுவர் ஹேண்ட்ஸ் டவுன், புட் யுவர் ஹேண்ட்ஸ் டவுன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ எல்லாரும் புக்கை மூடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு க்ளோஸ் யுவர் புக், க்ளோஸ் யுவர் புக்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ கிளாஸ்லாம் நடத்தி முடிச்சுட்டு இன்றைக்கி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தட்ஸ் ஆல் ஃபார் டுடே, தட்ஸ் ஆல் ஃபார் டுடே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஏதாவது நடத்திட்டு ஏதாச்சும் டவுட் இருக்கா, யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ் தேர் எனி டவுட், இஸ் தேர் எனி டவுட்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ யாராவது டவுட் கேட்குறாங்க, அதை கிளியர் பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்கா அப்படின்னு கேட்போம் இல்லையா. அதுக்கு எனி மோர் டவுட், எனி மோர் டவுட் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ லாஸ்ட்டாக ஹோம்ஒர்க் கொடுக்குறப்ப வந்துட்டு இன்றைக்கி இதுதான் ஹோம்ஒர்க், எல்லோரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த இன்றைக்கி இதுதான் ஹோம்ஒர்க் அப்படிங்கிறதுக்கு திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க் ஃபார் டுடே, திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க் ஃபார் டுடேன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், சப்போஸ் நீங்கள் அவங்களுக்கு எந்த ஹோம்ஒர்க்குமே இன்றைக்கி கொடுக்கல அப்படின்னா இன்றைக்கி எந்த ஹோம்ஒர்க்கும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு there is no homework today, there is no homework todayன்னு சொல்லலாம். லாஸ்ட்டாக தேங்க்யூ ஆர் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.